FRU எனப்படும் கழக தடுப்பு போலீஸ்காரர்களில் 9 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விபத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் இன்று முதல் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஹீலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடீன் இன்று விண்ணப்பித்ததை தொடர்ந்து 45 வயதான சந்தேக நபருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை மஜிஸ்ட்ரேட் நைடாத்துல் ஆத்திரா அஸ்மான் பிறப்பித்தார். மனித அலட்சியம், தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு விசாரணை தொடரப்படும். சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் விபத்தை பார்த்த பொதுமக்களை சமூக ஊடகங்கள் மூலம் தாம் கண்காணித்திருப்பதால் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை வழங்க உதவுமாறு குறிப்பாக ஹீலிர்பேரா சமூகத்திடம் பக்ரி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் திரையில் காணும் எண்ணில் தன்னை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது ஹீலிர்பேரா போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ விசாரணைக்கு உதவ முன்வருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். வாகன பாதுகாப்பு மற்றும் சாலை நிலைமைகளின் அம்சங்களை ஆய்வு செய்ய புஷ்பாகோன் சாலை போக்குவரத்து துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, பொதுப்பணித்துறை போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளும். லாரியை வைத்திருக்கும் நிறுவனமும் விரைவில் வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்படும் என அவர் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.